ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பிரெட் பீஸா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் இதில் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ப்ரௌன் பிரெட் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஒயிட் பிரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆலிவ் ஆயில், அப்புறம் வந்து டொமேட்டோ கெச்சப், அப்புறம் பிஸ்ஸா சாஸ் வந்து நான் ரெடிமேடாக வாங்கி வச்சுருக்கேன். இது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து உங்கள் வர்ற வீடியோஸில் உங்களுக்கு வந்து பிரெட் பிஸ்ஸா சாஸ் எப்படி செய்யணும்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் மஷ்ரூம் எடுத்து வெந்நீரில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பல்லாரி வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம், நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொடமிளகா ஒரு கலர் மட்டும் நான் எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தக்காளி, இவ்வளோத்தையும் தான் நான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறேன் பிஸாவுக்கு. ஓகே. அப்புறம் வந்து சீஸ் வந்து நம்ம ப்ரெட்டு வச்சதுக்கப்புறமா மேலே வந்து நம்ம துருவி விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 3 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அப்ளை பண்ண வேண்டியது, அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஈஸி தான். பிள்ளைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இது ப்ரெட்டுக்கு மேலே ஃபுல்லாக பிஸ்ஸா சாஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வந்து எல்லா காய்கறிகளும் இந்த பிஸ்ஸா மேலே கிடைக்கும். அதனால வந்து நான் இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம இதில் உங்களுக்கு எவ்வளோ ஆலிவ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் போடுற காய்கறிகள் எல்லாமே வந்து சீக்கிரம் வேகக்கூடிய காய்கறிகளை தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து எல்லா காய்கறிகளுமே வந்து எல்லா பிஸாலையும் கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை வந்து இப்போ அந்த ரொட்டி துண்டுகள் மேலே வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து நம்ம சீஸை வந்து துருவி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து துருவின சீஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இதில் வந்து உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டா விட்டுறலாம். நான் வந்து இந்த பீஸா சாஸே வந்து கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கிறதுனால நான் வேறு எதுவும் சேர்த்துக்கலை. மேலே சீஸெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் தோசைக்கல்ல வேணாலும் ஹீட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பட்டர் விட்டு ஹீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டா ஓவன் இருந்துச்சுன்னா இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வச்சிங்கன்னா மெல்ட் ஆகிற அளவுக்கு வச்சிங்கன்னா போதும். இப்போ நான் ஒரு 2-3 நிமிஷம் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை ஓவனில் வச்சிடலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? சூப்பராக வந்து சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி செம்மையாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு பிரெட் பீஸா வந்து வீட்டிலேயே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து ஓவன் இல்லைங்கிற கவலைலாம் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் தோசைக்கல்ல கூட இதை வந்து கொஞ்சமாக வந்து பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டிங்கன்னா மெல்ட் ஆயிரும் சீஸ் எல்லாம். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.